بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتاب العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. صدق الله العظيم. இப்பாரிய பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்து வருகின்ற ஏகவன் வல்லவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் பிறப்பில்லாதவன், அவன் எவரையும் பெற்றெடுக்காதவன், அவனுக்கு நிகராக எதுவும் எவரும் கிடையாது என்று சான்று பார்க்கின்றேன். அவனுடைய தூதர்கள் வரிசையில் இரு தூதராக வந்துதித்த என் பெருமானார் முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவருடைய குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அவர்களை பின்பற்றிய தாபியீன்கள், தபௌ தாபியீன்கள், மறுமை நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழ்கின்ற மூமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. செய்துல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளாகிய இந்த நாளிலே அல்லாஹ்வுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வும் ரசூலும் ஏவிருக்கின்ற கட்டளைகளை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், அவர்கள் தடுத்திருக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹிஜ்ஜா மாதத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாதத்துடைய முதல் 10 நாட்களை ஏன் நாங்கள் சிறப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அஃதலுல் இல்ம் இல்முல் ஹால், அறிவிலே சிறந்தது காலத்துக்கு, நேரத்துக்கு, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வது என்று சொல்வார்கள். அந்த வகையில் ஏன் இந்த நாட்கள் சிறப்பு பெறுகின்றன, ஏன் அந்த நாட்களை நானும் நீங்களும் வரிந்து கட்டிக்கொண்டு பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பிலே சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் வணக்க வழிபாடுகளாக இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம், ஒழுங்குகளாக இருக்கலாம். அந்த விடயங்களை நாங்கள் மிக நுணுக்கமாக பார்க்கின்ற போது அது ஒரு ஆச்சரியமான விடயமாக, மனிதனுக்கு நலன் பயக்கக்கூடிய ஒரு விடயமாக, இம்மையிலும் மறுமையிலும் நலனை கொண்டு வரக்கூடிய விடயமாக இருப்பதை பார்க்க முடியும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 5000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர் பற்றி, அவருடைய மனைவி பற்றி, அவருடைய பிள்ளைகள் பற்றி குறிப்பிடுகின்றார். 5000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு இறை தூதருடைய வாழ்க்கையை, வாழ்க்கையுடைய தியாகங்களை, வாழ்க்கையுடைய அம்சங்களை அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு கடமையாகவும் ஒரு பெருநாளாகவும் ஆக்கி வைத்திருக்கு. அதுதான் ஹஜ் பெருநாள். ஹஜ் பெருநாளோடு தொடர்படுகின்ற எல்லா விடயங்களும் நாங்கள் பார்க்கின்றோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்படுகின்ற, அவருடைய குடும்பத்தோடு தொடர்படுகின்ற விடயங்களாக இருப்பதை பார்க்கிறோம். 5000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்றும் பிரதிபலிக்கின்றது. அல்லாஹ்வுடைய வழிகாட்டுடைய தொடரை இது எடுத்து காண்பிப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த நபியுடைய வாழ்க்கையை அமைப்பாக கொண்ட இந்த ஹஜ் பெருநாளையும் ஹஜ்ஜையும் ஒழுங்குபடுத்தியிருக்கின்ற விடயத்தை நாங்கள் நோக்குகின்ற போது அது ஒரு ஆச்சரியமான விடயமாக இருப்பதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த நாட்களை சத்தியமிட்டு சொல்வதை பார்க்கின்றோம். வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷர், அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இந்த நாட்களை சத்தியமிட்டு சொல்கின்றார். துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களை பற்றி சொல்கின்ற விளக்கம் அருமையான ஒரு விளக்கம். அவர்கள் சொல்கின்றார்கள்: மா மின் அய்யாமில் அமலிஸ் ஸாலிஹ் ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் அய்யாமில் அஷர். இந்த 10 நாட்களிலும் ஒருவர் செய்கின்ற அமல், அது எந்த ஒரு நல்லமலாக இருந்தாலும் அது ஏனைய காலங்களில் செய்கின்ற
எந்த ஒரு அமலையும் விட மிகச்சிறந்த அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை விட சிறந்ததா இந்த காலத்திலே அமல் செய்வது என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வலல் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதை விட இந்த நாட்களிலே ஒரு மனிதன் நல்லமல்களில் ஈடுபடுவது சிறந்தது என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். ஏனைய நாட்களில் ஒரு மனிதன் ஜிஹாதுக்காக சென்று அவன் தன்னுடைய பணத்தோடு தன்னுடைய ஆற்றல் திறமைகளோடு சென்று அவன் அந்த ஜிஹாத் களத்திலே ஷஹீதாகி அவன் வீடு திரும்பவில்லை என்றால் அதனை தவிர என்று சொல்கின்றார்கள். அதாவது ஏனைய காலங்களில் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி மரணிப்பதை விட குறைந்த ஒரு அமலாகத்தான் இந்த காலத்தில் இருக்க முடியும். ஆனால் இந்த காலத்தில் செய்கின்ற அமல், அந்த அமல் ஏனைய காலங்களில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி விட்டு எதிரியை வீழ்த்தி விட்டு முஸ்லிம்களுக்கு வெற்றியோடு திரும்பி வருகிறார் என்றால் அதனை விட சிறந்த அமல் இந்த நாட்களில் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஜிஹாத் என்பது எவ்வளவு பெரிய அமல், அல்லாஹ்வின் தூதரோடு போராடுவது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் போராடி எத்தனை வெற்றிகளை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள், அந்த வெற்றிகளை கொண்டு வந்த அமலை விட இந்த 10 நாட்களில் ஒரு மனிதர் செய்கின்ற அமல் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களையும் வரிந்து கட்டிக்கொண்டு வேட்கையோடு ஆர்வத்தோடு இந்த நாட்களிலே அமல் செய்யுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூண்டுகின்றார்கள். இதனை விட ஒரு மோட்டிவேஷன் எதுவாக இருக்க முடியும் இந்த நாட்கள் அமல் செய்வதற்கு? இந்த நாட்களில் செய்கின்ற எந்த ஒரு அமலா இருக்கலாம், தொழுகையா இருக்கலாம், சுன்னத்தான் தொழுகையா இருக்கலாம், தர்மமாக இருக்கலாம், ذிக்ர் அவுராதுகளா இருக்கலாம், தஸ்பீஹா இருக்கலாம், தஹ்லீலா இருக்கலாம், தஹ்மீதா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எல்லா அமல்களும் ஏனைய காலங்களில் செய்யப்படுகின்ற எல்லா அமலையும் விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். ஏன் இந்த சிறப்பு இந்த அமல்களுக்கு? ஏன் இந்த நாட்களிலே செய்யப்படுகின்ற இந்த அமல்களுக்கு இத்தனை சிறப்பு? அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இந்த நாட்களை தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே ஒரு மகத்தான நாள் இருக்கிறது. அல்லாஹ்வும் அடியார்களும் சந்தோஷப்படுகின்ற ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாள் தான் ஈதுல் அல்ஹா. அந்த ஈதுல் அல்ஹாவுடைய நாள் மகத்தான நாள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகின்ற நாள் அந்த நாள் ஈதுத் தௌஹீத், ஏகத்துவத்துடைய நாள், பெருநாள். ஈதுல் இஹ்லாஸ், இஹ்லாஸுடைய பெருநாள் என்று அறிஞர்கள் அந்த நாளை வர்ணிக்கின்றார்கள். ஏனென்றால் அந்த நாளில் அல்லாஹுக்காக மாத்திரம்தான் இரத்தம் ஊட்டப்படுகின்றது, அல்லாஹுக்காக மாத்திரம்தான் அறுத்து பலியிடப்படுகின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய மகனை அறுத்து பலியிடுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டார். ஏன் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 80 வயது தாண்டியதன் பின்னர் அல்லாஹு தஆலா அவருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். இந்த குழந்தையோடு அந்த பிள்ளையோடு நெருக்கமான உறவும் அன்பும் பாசமும் அவருக்கு கூடி விடுகின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபலம்மா பலக மஅஹு ஸாய், அவர் உழைக்கின்ற காலம் வந்த போது, இதற்கு அறிஞர்கள், தஃப்சீர் அறிஞர்கள் சொல்கின்ற மிக முக்கியமான விளக்கம் என்னென்னால், ஒரு சிலர் சொல்கின்றார்கள் நடக்கின்ற வயது என்று. ஆனால் அதிகமானவர்கள் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அவருடைய பணியில் உழைக்கின்ற வயது. இப்னு ஆஷூர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், சுமார் 13 வயதை அடைந்த போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கனவில் சொல்லப்படுகின்றது, உங்களுடைய மகனை அறுத்து பலியிட வேண்டும். இன் யாரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா, மகனே நான் உன்னை அறுப்பதாக கனவு கண்டிருக்கிறேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள். இஃப்அல் மா ஷஅத் சதஜுதினி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரீன், நீங்கள் நாடியதை நீங்கள் செய்யுங்கள், ஏவப்பட்டதை நீங்கள் செய்யுங்கள், நான் பொறுமையாளராக இருக்கிறேன் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிடுகின்றார். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியுடைய உள்ளத்தில் தன்னுடைய மகனுடைய அன்பை விட தனது அன்பு மிகைத்திருக்கிறதா என்பதை பரீட்சிப்பதற்காக அல்லாஹு தஆலா மகனை அறுக்குமாறு கட்டளையிட்டார். அவர் வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்று அவர் நிரூபித்தார், என்னுடைய பிள்ளையின் மீதான அன்பை விட அல்லாஹ்வின் மீதான அன்புதான் என்னுடைய உள்ளத்திலே மிகைத்திருக்கிறது என்று அவர்கள் நிரூபித்தார்கள். ஐயா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா, இப்ராஹிமே நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் என்று அல் குர்ஆன் சொல்லியிருப்பார். எனவே அந்த ஒரு மகத்தான நிகழ்வில் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர வேறொன்றும் கிடையாது, அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் நான் இந்த பணியை செய்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் அந்த இரத்தம் ஊட்டுகின்ற அந்த விடயம், அறுத்து பலியிடுகின்ற விடயம் இருக்கிறது என்று அறிஞர் சொல்கின்றார்கள்.
அல் குர்ஆனும் சுன்னாவும் இந்த அமலை அறுத்து பலியிடுகின்ற அமலை ஒரு தனித்துவமான அமலாக சொல்வதை பார்க்கின்றோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்கின்ற பல இபாதத்துக்கள் இருந்தாலும் அல்லாஹு தஆலா இந்த வணக்கத்தை அறுத்து பலியிடுவதை ஒரு தனியான ஒரு விடயமாக சொல்கிறான். இதைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் சொன்னார்கள், குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வனுசுகி, நான் அறுத்து பலியிடுவது நுசுக் என்று சொல்லப்படுகிறது. வமஹ்யாய வமமாத்தி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் எல்லாம் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் சொந்தக்காரனான அல்லாஹ்வுக்கு உரியது. லா ஷரீக லஹு, அவனுக்கு இணையாக எதுவும் கிடையாது. வபிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன், இவ்வாறே நான் தான் முதலாவது முஸ்லிம் என்று நான் ஏவுகின்றேன் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இந்த நுசுக் என்கின்ற அந்த விடயத்தை, அறுத்து பலியிடல் என்ற அந்த விடயத்தை ஒரு தனித்துவமான ஒரு மகத்தான அமலாக சொல்வதை பார்க்கணும். இரண்டு பெரும் அமல்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்றார். ஒன்று அஸ்ஸலாத், தொழுகை, அது இமாதுத்தீன், அது மார்க்கத்துடைய தூண். இரண்டாவது அந்நுசுக், அறுத்து பலியிடல், அத்யபிஹத்து லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடல் என்று அறிஞர்கள் இதனை சொல்கின்றார். இந்த இரண்டு அமல்களும் ஏனைய இபாதத்துக்குள் உள்ளடங்கும் என்றிருந்தாலும், வமஹ்யாய வமமாத்தி, வாழ்க்கை மரணம் எல்லாவற்றுக்குள்ளால் இந்த இரண்டு அமல்களும் உள்ளடங்கும் என்றிருந்தாலும் இந்த விடயத்தை அல்லாஹு தஆலா ஒரு தனித்துவமான அமலாக சொல்லி இருக்கின்றான். இந்த பெருநாள் தினத்திலே அறுத்து பலியிட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். ஏன் சந்தோஷம் அடைகின்றோம் தெரியுமா? அந்த பெருநாளைக்கு முந்தைய தினமாக அல்லாஹு தஆலா அரஃபா தினத்தை வைத்திருக்கின்றான். அரஃபா தினம் என்பது யௌமுல் மக்ஃபிரா லிகுல்லில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா மன்னிப்பு வழங்குகின்ற நாள். அரஃபாவிலே ஒன்று கூடுகின்றவர்களுக்கு மகத்தான கூலி இருக்கின்றது. அரஃபாவில் ஒன்று கூடாமல் உலகத்தின் நாலாபுரத்திலும் இருக்கின்ற எல்லா முஸ்லிம்களையும், இறை விசுவாசிகளையும் அல்லாஹு தஆலா மன்னிக்கின்ற நாளாக அந்த நாள் இருக்கின்றது. அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அந்த நாளில் நோன்பு பிடிக்கின்றார்களோ அவருடைய முன் சென்ற வருடத்துடைய பாவங்களும் அடுத்த வருடத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இனி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யௌமு அரஃபாவிலே, அரஃபாவுடைய தினத்திலே முஸ்லிம்களுடைய, முஃமின்களுடைய யாரெல்லாம் அல்லாஹு தஆலாவிடத்திலே உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு அவனிடத்திலே தௌபா செய்கின்றார்களோ அந்த தௌபாவை ஏற்று அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்க்கிறோம். இந்த நாளில் அல்லாஹு தஆலா சந்தோஷப்படுகின்றான். ஏனென்றால் இந்த நாளில் அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை, முஃமின்களை மன்னிக்கின்ற நாள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள், முஃமின்கள் சந்தோஷமடைகின்றார்கள். ஏனென்றால் அந்த நாள் என்பது மக்ஃபிரத்துடைய நாளாக இருக்கு. அந்த நாளுக்கு அடுத்த நாள் தான் ஈதுல் அல்ஹாவாக, அரஃபா தினத்துக்கு அடுத்த நாளாகத்தான் ஈதுல் அல்ஹாவாக, தியாக திருநாளாக இருப்பதை பார்க்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களுக்காகத்தான் அல்லாஹு தஆலா எம்மை தயார்படுத்துவதற்காக இந்த 10 நாட்களையும் சிறப்பாக பயன்படுத்துமாறு எமக்கு கட்டளையிடுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை ஒரு முதலீடாக மாற்றி மறுமைக்கான முதலீடாக அதனை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இந்த நாட்களில் அதிகம் தக்பீர் சொல்வது, அல்லாஹு அக்பர் என்று சொல்வது, தஹ்லீல் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது, தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹானல்லாஹ் என்கின்ற தஸ்பீஹை செய்வது, அல்லாஹ்வின் பால் மீண்டு வருவது, தௌபா செய்வது, அதிகமாக zikr வைப்பது, அதிகமாக அல் குர்ஆன் திலாவத் போன்றவற்றிலே ஈடுபடுவது என்று இந்த நாட்களிலே அதிகமான அமல்களிலே ஒரு மனிதன் ஈடுபட வேண்டும். ஈடுபட்டு அவன் அரஃபா நாளுக்காக தயாராகி அரஃபா நாளிலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று அடுத்த நாள் யௌமுன் நஹர், அறுத்து பலியிடுகின்ற நாளில், அது யௌமு அக்லின் வ ஷுர்ப், அது குடிக்கின்ற, சாப்பிடுகின்ற, சந்தோஷமடைகின்ற நாள். அந்த நாளில் இந்த நாள் முஸ்லிம்கள் இருக்கின்ற அனைவரும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்று இந்த மார்க்கம் எதிர்பார்க்கின்றது. இந்த மார்க்கம் வழிகாட்டியிருக்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களிலே செய்ய முடியுமான அமல்களில் மிகச்சிறந்த அமலாக அறிஞர்கள் சொல்கின்ற அமல் அத்தஸத்துக் அலாஹா, இந்த நாட்களில் தர்மம் செய்வது என்பது மிகச்சிறந்த அமல் என்று அவர்கள் சொல்கின்றார். எல்லா அமல்களையும் விட மிகச்சிறந்த அமல் தர்மம் செய்வது என்று சொல்கின்றார்கள். ஒரு அறிஞர் இதனை விளங்கப்படுத்துகின்ற போது அவர்கள் சொல்கின்றார்கள், அரஃபாவுடைய தினத்தில் நோன்பு பிடிப்பதை விட ஏனைய மனிதர்களுக்கு உதவி செய்வது, தர்மம் செய்வது என்பது இந்த நாட்களில் மிகச்சிறந்த அமலாக இருக்கும் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். ஏன்னால் இந்த மார்க்கத்திலே நாங்கள் பார்க்க முடியும், அல்லாஹ் தஆலா எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த விடயங்களை 2 அம்சங்களிலே சேர்த்து வைத்திருக்கின்றான். ஒன்று ரப்பானியத் என்கின்ற ஒரு அம்சம், மற்றது இன்சானியத் என்கின்ற ஒரு அம்சம். நோன்பு பெருநாளை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பு பெருநாளையும் அல்லாஹ் தஆலா இவ்வாறு ஆக்கி வைத்திருக்கிறான். கடைசி 10 சிறப்பாக்கி
கடைசி பத்தின் ஒரு நாளில் லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை வைத்து அந்த நாளின் கடைசி நாட்களில் ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற ஒரு கடமையை வைத்து ஏழைகளை சந்தோஷப்படுத்தி பெருநாளை கொண்டாடுகின்ற ஒன்றாக அல்லாஹு தஆலா நோன்பு பெருநாளை வைத்திருக்கின்றார். ஹஜ் பெருநாளையும் முதல் 10 நாட்களையும் சந்தோஷமான நாட்களாக மாற்றி அமல் செய்கின்ற நாட்களாக மாற்றி கடைசி நாளை பெருநாளாக ஆக்கி வைத்திருப்பதை பார்க்க அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த 2 பெருநாட்களிலுமே 2 இபாதத்துக்களுமே ஒரு புறத்தில் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்ற, திக்ர் செய்கின்ற, தௌபா செய்கின்ற, தொழுகின்ற, குர்ஆன் ஓதுகின்ற, ரப்பானியத் என்கின்ற பண்பு இருப்பது போல மனிதர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகின்ற, மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற, தர்மம் கொடுக்கின்ற இன்சானியத் என்கின்ற பண்பு இருப்பதை பார்க்க. அதனால்தான் உல்ஹையாவுடைய ஒரு பகுதி ஏழைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, வறியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்வதை பார்க்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்களை நாங்கள் வீணடிப்போம் என்றிருந்தால் உண்மையிலே துரதிஷ்டமானவர்களாகத்தான். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களிலே அமல் செய்வது என்பது ஏனைய நாட்களில் ஒருவர் ஜிஹாத் செய்துவிட்டு வீடு திரும்புவதை விட, வெற்றியோடு வீடு திரும்புவதை விட சிறந்தது என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது அவருடைய காலத்தில். சஹாபாக்கள் தான் ஆச்சரியமாக கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படியா? எங்களுடைய காலத்தில் நாங்கள் இந்த நாட்கள் அமல் செய்வது போராடுவதை விட சிறந்ததா என்று அவர்கள் கேட்கின்றார்கள். அது இன்றைய காலத்தில் அப்படித்தான். இனி அன்புக்குரிய சோர்களே, இந்த நாட்களை நாங்கள் திட்டமிட வேண்டும். எதிர்வருகின்ற இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாட்களையும் எப்படி ஒரு தனி மனிதன் என்ற வகையில் நாங்கள் திட்டமிட்டுக் கொள்ள முடியும்? தொழில் செய்கின்ற இடத்திலிருந்து எப்படி திக்ரையும், ஔராதையும், தஸ்பீஹையும், தஹ்லீலையும் செய்வதற்கு திட்டமிட முடியும்? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த நாட்களுடைய ஆரம்ப நாட்களில் இருந்து சந்தைக்கு செல்வார்கள். சந்தைக்கு சென்று அங்கே தக்பீர் சொல்வார்கள். தக்பீர் சொல்கின்ற போது சந்தையில் இருக்கின்ற வியாபாரிகள் எல்லோரும் சேர்ந்து அவர்களோடு சேர்ந்து தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிப்புக்கு சொல்கின்றனர். எல்லா நிலையிலும் எமக்கு இந்த 10 நாட்களையும் ஒரு மிகச்சிறந்த ஒரு முதலீடாக, வாழ்க்கையில் தவறிவிடக் கூட அதை ஒன்றாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த நாட்களிலே எமக்கு அதிகமாக நோன்பு இருக்க முடியும். குறிப்பாக அரஃபாவுடைய தினத்திலே நோன்பு இருப்பது, அதிகமாக தர்மம் செய்வதென்ற செயற்பாடுகள் ஈடுபடுவது, அல் குர்ஆனை இந்த நாட்கள் 10 நாட்கள் முழுமையாக ஓத முடியும். ஒரு நாளைக்கு 60 பக்கங்கள் ஓதினால் சுமார் 10 நாட்களிலும் முழு குர்ஆனையும் ஓதி முடிக்க முடியும். இதுவல்லாத இந்த நாட்களிலே தஹஜ்ஜத் தொழுகைகள், இரவு தொழுகைகள் என்ற எல்லா விதமான அமல்களிலும் வரிந்து கட்டிக்கொண்டு செயற்படுவதற்கு நானும் நீங்களும் என்னையும் உங்களையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று நம்முடைய குடும்பங்களோடும் சேர்ந்து இதனை திட்டமிட வேண்டும். என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குடும்பமாக இருந்து தியாகம் செய்து இந்த பெருநாளை எமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள் என்றால் கூட அது பிழையாக, அவர்களுடைய தியாகத்துடைய ஒவ்வொரு அங்கமும் தான் நம்முடைய ஹஜ்ஜாகவும் பெருநாளாகவும் இருப்பதை பார்க்கிறோம். அவர் குடும்பமாகத்தான் இந்த பணியை நிறைவேற்றினார். எனவே நாங்களும் இந்த நாட்களில் குடும்பமாக திட்டமிடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துரையாடி எப்படி இந்த 10 நாட்களையும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதனை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். இதன் மூலமாக முழுமையான நன்மையை பெற்றுக்கொண்டு அந்த பெருநாள் தினத்திலே மிகவும் சந்தோஷமான நாளாக, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக, அல்லாஹ்வும் சந்தோஷப்படுகின்ற நாளாக அதனை அமைத்துக் கொள்வதற்கு நானும் நீங்களும் முயற்சிப்போம். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.